நம்ம கார்மின் வாட்சோட சார்ஜர் வந்து ஒர்க் ஆகலை ஒரு ஃபியூ வீக்ஸாக. அதுக்கு சார்ஜர் கொடுத்து ஹெல்ப் பண்ணுற தெய்வத்தை பார்க்கலாமா? காட்டுறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் குமார் R4 அணியிலேருந்து. இன்றைக்கி வந்து 100 நாள் ஓட்டத்தில் வந்து 22வது நாள், மணி 7:49. ஒரு நாளும் இதே கதை சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். லேட் ஆயிடுச்சு. 4K ஆர் 5K ஆர் 6K எவ்வளோ முடியுதுன்னு பார்ப்போம். கிளைமேட் நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு. ரிட்டன் ஒரு மோதி என்ன சாவடிக்க போகுது பார்ப்போம். முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணிங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் தான் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வருதுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் செஞ்சுப்போம். காட்ஸ் கிரேஸ், கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏரோபிக் ரன் தான் பண்ணிகிட்ருக்கோம். Zone 1 அண்ட் Zone 2. ஏரோபிக் ரன்னா ஈஸி ரனில் ரன் பண்ணுறது. ஏரோபிக் ரன் வந்து மோஸ்ட்லி வந்து டிஸ்டன்ஸ் ரன்னிங் தான் பண்ணுவாங்க. 10K, 21K, 42K அதுக்கு மேலே பண்ணுறவங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரைனிங்ஸ் வந்து Zone 1 அண்ட் Zone 2 தான் இருக்கணும். Zone 1 என்னென்னா லோ இன்டென்சிட்டி. அது நமக்கு வார்ம் அப்பில் கரெக்டாக இருக்கும். நம்ம Zone 1 வந்து நார்மலாக ஈஸியாக பேசிட்டு ரன் பண்ணுற மாதிரி இருக்கணும். Zone 2னா கொஞ்சம் மூச்சு வாங்கும், பட் இதெல்லாம் பேச முடியணும். ஸோ மோஸ்ட்லி Zone 2ல் ரன் பண்ண தான் நம்ம ஏரோபிக் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நிறைய பிகினர்ஸு இந்த எஸ்ஐ ட்ரைனிங்க்கு போடுறவங்க நினச்சிட்ருப்பாங்க ஸ்பீடாக ட்ரைனிங் பண்ண தான் நமக்கு ஸ்பீடு வரும்னு. அது அப்படி கிடையாது, அது ஒரு மித்து. ஏரோபிக் ரன்ஸு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும், எண்டூரன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வீக்லி 3 to 4 ஈஸி ரன்ஸு, 2 ஸ்பீட் ஒர்க் அவுட்ஸு, 2 ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஸ்பீட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதே கிளைமேட் செம்மையாக இருக்குது, நல்ல ஓட ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஏர்ஃபோர்ஸ் ரோட்டில் இருக்க பாய்ஸ் தான் எனக்கு பேசஸ். ஸோ ஈஸி ரன் பண்ணும்போது அவங்க அந்த பேஸில் ஓடுறாங்க, இந்த பேஸில் ஓடுறாங்கன்னு ஓடாதீங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக ஓட முடியுதா? 6 பேஸ்லையோ 7 பேஸ்லையோ 8 பேஸ்லையோ 9 பேஸ்லையோ கூட ஓடுங்க. உங்களோட கம்ஃபர்டபுள் பேஸில் மட்டும் ஓடுங்க ஈஸி ரன். டுடே இஸ் மை பேசர். எப்போவுமே ரன் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து ஹார்ட் ரேட்டு ப்ரீத்திங் நார்மலான பிறகு வாட்டர் குடிங்க. அப்படியே குடிக்கிறது நல்லது கிடையாது உடம்புக்கு. ஸோ இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, தேங்க்ஸ் டு சூரிய பகவான். ஸோ இன்றைக்கி வீடியோ ஸ்டார்டிங்கில் 5 to 6Kன்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல, 10K பண்ணான்ற மாதிரி மைண்டு போயிடுச்சு, அந்தளவுக்கு இருந்தது கிளைமேட்டு. பட் ரைட் ஃபுட்டில் வந்து லைட்டாக ஒரு 6K கிட்டே பெயின் வந்துருச்சு. சரி 7K முடித்தேன், அப்படியே 8K முடிச்சு வீட்டுக்கிட்டே வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ரன் ரொம்ப ஈஸியாக இருந்தது. லாஸ்ட்லேயும் எதுவும் புஷ் பண்ணல, ஸ்ப்ரிண்ட் பண்ணல, ரொம்ப ஈஸியாக இருந்தது, நல்லா இருந்தது. இன்னும் 78 days மட்டும் தான் இருக்குது 100 days ஆஃப் ரன்னிங் முடிக்கிறதுக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூல். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.